பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில விரக்தியாக இருக்கிறீர்களோ, வியாதி வந்து பயங்கர பலவீனத்தோடு இருக்கிறீர்களோ, மறுபக்கம் வறுமையோடு இருக்கிறீர்களோ, இந்த வியாதி தீரவே தீராது என்று பயத்தோடு இருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் என்னை வெளிச்சத்தில் அமரப் பண்ணுவார். அதாவது வெளிச்சத்தில் கொண்டு வருவார். உங்க வாழ்க்கையில இனி எதுவுமே நல்லது நடக்காது, இந்த வியாதி தீராது, இந்த பிரச்சனை தீராது என்று நினைக்கிறீர்களோ, இந்த வசனத்தை அறிக்கையிடுங்கள். சத்ருனுடைய கிரியைகள் இந்த நேரம் முதல் உங்க உடலில் இருந்து வெளியேறும். ஆமென்.